எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வாழை படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நிஜமே படம் பார்த்து வாய் அடிச்சுப்போன்னு சொல்லுவோம்ல, அதுதான் போல். இவ்வளோ இம்பேக்ட் படம், ரொம்ப இம்பேக்ட் த கோர். படம் பார்த்துட்டு எல்லாருக்குள்ள ஒரு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது அப்படி ஒரு மாதிரி ஒரு அமைதியாக இருந்தாங்க. அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது படம். ஒன்று சொல்ல போனால் மாரியோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த படம். வாழை மாரியோட பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். படத்தில் காட்டின டீட்டெயில், அந்த லைஃப் அத்தனையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ ரொட்டீனாக லைஃப்பில் பார்க்குறது, அட் த சேம் டைம் படத்தில் பார்க்காதது இங்கே இவர் படத்தில் பார்த்துருக்கேன்னா. ஒரு நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லா நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்களோட ஒவ்வொரு அடித்தட்டு மக்களோட பிரதிபலிப்பாக அந்த படம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ லைஃப் இருக்குது இந்த படத்தில். டெக்னிக்கல் சைட், சவுண்ட் சைட், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அத்தனையும் பர்ஃபெக்டாக இருக்குது. படத்தில் நடித்தவங்க, அந்த பையன், அந்த மேஜராக பையன், அந்த பையன் ஃபண்டில் ஜப்பியாவோட கேரக்டரை பார்த்த மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெக்னிக்கல் டீம், லைஃப், ஆர்டிஸ்ட் அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஐம் டேம் ஷூர் மாரியோட பெஸ்ட் வாழை. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.